Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. பார்த்திபன் ஒவ்வொரு நாளும் டியூட்டிக்கு வரும்போது வானத்தை பார்த்துட்டே வெளியே வர வேண்டியதாக இருக்குது. இன்றைக்காவது வெயில் கொஞ்சம் கருணை காட்டுமா, கொஞ்சம் அப்படி மழை மேகங்கள் தென்படுதானா வாய்ப்பே இல்லை. சயின்டிஃபிக் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 10 வருஷத்தில் இந்த ஜூலை தான் வெயில் அதிகமாக இருக்குது. ஜூலை இது ஜூலையானே டவுட்டாக இருக்குது. மே மாத வெயில் மாதிரி கொளுத்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்தியும் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், தமிழ்நாட்டில் 14 இடங்களில் வெயில் செஞ்சுரி அடிச்சிருக்கு. அது எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதிகபட்சமாக பாரம்பரியத்தை, அதாவது இந்த வேர்ல்டு கப் எல்லாம் கோப்பையெல்லாம் ரெகுலராக ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி வேலூர் தான் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. அதன் பிறகு மதுரை விமான நிலையம் 105 டிகிரி, மதுரை நகரம் 104 டிகிரி, திருத்தணி 104 டிகிரி, மீனம்பாக்கம் 103 டிகிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வேலூர், திருவள்ளூர், சென்னை, மதுரை பக்கம் வெயில் அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். திருச்சி 102 டிகிரி ஃபாரன்ஹீட், கடலூர் 102, நுங்கம்பாக்கம் மறுபடியும் சென்னை 102, பாளையங்கோட்டை 102, நாகப்பட்டினம் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈரோடு 101, பரங்கிப்பேட்டை 101, கரூர் பரமத்தி 100 டிகிரி, நாமக்கல் 100 டிகிரி. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா டைரெக்ஷன்லேயும் வெயில் வந்து பதம் பார்த்துட்ருக்கு. இந்த செய்தியை பார்க்குறவங்களுக்கு நியாயமாக ஒரு டவுட் வருங்க பார்த்திபன். அது என்ன டவுட் அப்படின்னா, நார்மலாக மே மாதம் முடிஞ்சு அந்த கத்திரி வெயில் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் கேரளா போன்ற இடங்கள்லாம் கடுமையான மழை இருக்கும். இங்கே அந்தளவு வெயிலுடைய தாக்கம் இருக்குது, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் நமக்கான அதிகமான மழைங்கிறது நம்ம வந்து தீபாவளி சீசனில் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆமாம், அப்போ தான் மான்சூன் இங்கேருந்து போய் திரும்ப வந்து அந்த காற்றெல்லாம் இங்கே வந்து நமக்கு மழை மேகங்களால் மழை கொடுக்கும். பட் கடந்த 10 வருஷத்தில் இந்த ஜூலை எதனால் வெயில் அதிகமாக இருக்குது ஜூலையா சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க? இதுக்கு ஒரு வரியில் சொல்லணும்னா, எவருடனும் மோது ஆனால் எல்னினோவோட மோதாதே, இதுதான் சரியான பதில். ஏன்னா எல்னினோவுடைய தாக்கத்தை வந்து இந்தியா வந்து பெருமளவில் இப்போ சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்தில் நிறைய நாடுகளில் பருவமழை பொய்த்து போன நிலையில் நம்முடைய பருவமழையும் ஜூன் மாதமே ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதன் பிறகு ஒரு வலுவாக இல்லாத ஒரு தென்மேற்கு பருவமழை தான் இருந்தது. இடையில ஜூன் மாத இறுதியிலையும் இந்த ஜூலை தொடக்கத்திலையுமே கொஞ்சம் அது தீவிரமாகி நமக்கு மகாராஷ்டிரா, குஜராத், அப்படியே கொஞ்சம் கர்நாடகாவின் சில பகுதிகள், இந்த இடத்தெல்லாம் மழை தீவிரமானதை பார்த்தோம். நமக்கு என்னன்னா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை வரணும், அப்பதான் தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு நீர் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா கடந்த சில நாட்களாக மழை பொழிவை காணும். இங்க நீங்க சேட்டலைட் பிக்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அதாவது மேக கூட்டங்கள் நிறைய இருக்கு, ஆனா தென்னிந்தியா மேல இல்ல, இங்க காலியா இருக்கு பாருங்க. ஒட்டுமொத்த மேற்கு கரை பகுதி, அரபிக்கடலோரம் இருக்கக்கூடிய எந்த பகுதிகளிலுமே சலீம், இதுவே நம்ம வந்து சாதாரணமா தென்மேற்கு பருவமழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஸ்ட்ரெச் இருக்கு இல்லைங்களா, இது மொத்தமாவே மேகத்தால மூடப்பட்டிருக்கும். தமிழ்நாடு மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. ஏன்னா நம்ம மழைமறைவு பகுதியில் இருக்கோம், லீவர்ட் சைட்ல இருக்கோம். மற்ற இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த மழை மேகங்கள் திரண்டு ஒரு பெருமழையை இந்தியா முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஆனா ஜூலை 1 ஜூலை 13 நிலவரத்தைப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு 18% என்ற அளவுக்கு டெபிசிட் இருக்கு, பற்றாக்குறை இருக்குது. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெபிசிட் கூட அதிக அளவிலான மழை பொழிவை வந்து ஒரு சில பகுதிகள், குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிராவின் மும்பை உள்ளிட்ட பகுதிகள், வட கர்நாடகா மற்றும் கோவா, இந்த பகுதிகளில் வந்து அபரிமிதமான ஒரு மழையை வந்து கிடைச்சிருச்சு. ஒரு பரவலான மழையா இல்லாம அங்கொன்றும் இங்கொன்றும் மிக தீவிரமான ஒரு மழையா வந்ததால தான் இந்த டெபிசிட், இந்த பற்றாக்குறை வந்து 18% காட்டுது. அதை தாண்டி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல சரியான மழை பொழிவு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க எங்கெல்லாம் இந்த அம்புகுறி போட்டிருக்கீங்களோ, குஜராத், மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லாம் நம்ம செய்திகள்லயே நம்ம போட்டிருந்தோம், வெள்ளக்காடா மாதிரி எப்படி அங்கே காட்சி அளிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென்னிந்திய மாநில பக்கத்தில் பார்த்தா அந்தளவு மழை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாக பருவமழை ஆரம்பிக்கிறது எங்க? கேரளாவில். கேரளா, கர்நாடகா பெருமழையை பெறும். தமிழ்நாடோட ஒப்பிடும்போது அங்கே அஃப்கோர்ஸ் பெரிய மழை இருக்கும். ஆனால் ஜூன் மாதம் நிலவரம் என்ன தெரியுங்களா, கேரளா, கர்நாடகா விட தமிழ்நாட்டில் தான் அதிக மழை பெஞ்சிருக்கு. நமக்கு அதிகமாக வழக்கத்தை விட நமக்கு கூடுதல் மழை பெஞ்சிருக்கு, அவங்களுக்கு வழக்கத்தை விட குறைவா மழை பெஞ்சிருக்கு. வெப்பச்சலனத்தின் காரணமாக நமக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு மழை பொழிவு இருக்கு. இதே தென்மேற்கு பருவமழையோட தாக்கத்தால மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை இருக்கு. ஆனா இப்போ பாருங்க, சிஸ்டம் எவ்வளவு கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இங்க பெங்களூரை மேப்ல காட்டி இதான் பெங்களூருக்கு உள்ள என்ன நடக்குதுன்றது வரைக்கும் நம்ம காட்டலாம் சேட்டலைட் மேப்ல. அந்த மாதிரி நிலவரம் மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த சூப்பர் எல் நீனோ இது எப்படி இந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்கும்போது நாம கொஞ்சம் தள்ளி போகலாம். நாம இப்ப தள்ளி போகும்போது நமக்கான பதில் கிடைக்குது பாருங்க. நமக்கான பதில் வந்து இந்த பகுதியில் இருக்கு.
இங்க பார்த்தாலே தெரியுது ஒரு திரட்சியானது நம்மளால யூகிக்க முடியுது. தைவானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் சலீம் பாபி அப்படின்ற ஒரு புயலானது, ஒரு மிகப்பெரிய புயலானது கரையை கடந்தது. எந்த அளவுக்கு பெருசுன்னா இந்தியாவோட ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு இங்க என்ன சொல்றது, காஷ்மீர்ல இருந்து ஒரு ஆந்திரா வரைக்குமான அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு புயல் சின்னம் உருவாகி இங்க தெற்கு ஜப்பான் பகுதிகள், அதே மாதிரி தைவான், தெற்கு ஜப்பான், சீனாவின் கிழக்கு பகுதிகள், அப்படியே கொரிய தீபகற்பம், இந்த பகுதிகள்லாம் ஒரு பெருமழையை, பெரும் சேதத்தை பலத்த காற்றோட இங்க ஏற்படுத்திட்டு வருது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு புயல் சின்னம் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மொத்தத்தையும் இது உறிஞ்சிக்குது. ஓ ரைட். அப்ப நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அதாவது இந்தியா சைஸ் அப்படின்னா ஒரு 3000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அந்த புயல். ராட்சச புயல் இல்லையா, மிகப்பெரிய ராட்சச புயல். ஆமா. ஸோ இங்க இருக்க மேக கூட்டங்கள்லாம் அங்கே இழுத்துக்குச்சு. ஆமா, ஓகே. ஏன்னா இந்த பசிபிக், இது வந்து பசிபிக் மேற்கு கரை தானே, அங்க பசிபிக் பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தாக்கத்தை தான் நாம இப்போ வந்து உணர்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த எல்னினோ தாக்குதலால் இப்போ என்ன இருக்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய மழை பொழிவை பெருமளவுல இழந்துட்டோம். ஸோ தற்போதைய சூழல்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு மழை அப்போ எங்க தான் இருக்கு அப்படின்ட்டு கேட்கும்போது மேற்கு வங்க மாநிலத்தின் சில பகுதிகளில் இருக்கு, வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நமக்கு சேட்டலைட் புகைப்படங்கள் நமக்கு உறுதிப்படுத்துது. ஆனா நாட்டின் மற்ற பெரும்பாலான பகுதிகள், வட மாநிலங்கள், இமயமலை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை இருக்கு. மற்ற இடங்கள்லாம் இப்படி வறண்டு போன ஒரு சூழல் தான் இருக்கு. சரி, தமிழகத்துக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு கேட்டா நமக்கு வெப்பச்சலனத்திற்கான மழை ஓரளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, கடலோர பகுதிகளில். ஆனா இப்போதைய நிலவரத்தை பாருங்களேன், தமிழ்நாடு மொத்தமா ஒரு நடமாட்டம் கிடையாது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, வழக்கமா கேரளா, கர்நாடகா பகுதிகளில் இவ்வளவு நேரத்துக்கு பெருமழை பெய்யக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இங்க டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கலா குறையும். இப்ப அங்கேயே மழை இல்லை, நிறைய இடங்கள்ல வெயில் பொழந்துட்டு இருக்கு. சோ அதுவும் இங்க சேர்ந்து போச்சு இல்லையா. அங்க ஒரு குளிர்ச்சி இருந்தா இங்க ஒரு குளிர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கேயே வெயில் அடிக்கிறதுங்கிறதாங்க இங்க வந்து வெயில் அதிகமா இருக்கு. தமிழகத்துல இதனால 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிச்சிருக்கு. இதனால வழக்கத்தை விட அதிகம். அதனாலதான் நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி கடந்த பல ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த ஜூலை மாசம் ஒரு கடுமையான வெப்பத்தை நாம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த வாரம் முழுக்கவே கூட பெரிய ஒரு சேஞ்ச் நம்மளால பார்க்க முடியல பருவமழையை பொறுத்த வரைக்கும். இது இந்த நிலை இப்படியே தான் தொடரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வெயிலின் தாக்கமும் நமக்கு வரும் நாட்கள்ல இதே மாதிரி உக்ரமா தான் இருக்க போகுது. ஒரு சின்ன பிரேக்ஸ் அந்த வெப்பச்சலன மழையால நமக்கு கிடைக்க இருக்கு. அடுத்த வாரத்திலிருந்து ஓரளவுக்கு தென்மேற்கு பருவமழை பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேரள பகுதிகளில் ஓரளவுக்கு மழை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும்போது ஒரு சின்ன நமக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு காமான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இந்த ஜூலை மாச இறுதியில தான் மறுபடியும் தென்மேற்கு பருவமழை பிக்கப் ஆக போகுது, மறுபடியும் பேசப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பாவி சொல்றோம் இல்லைங்களா, அது மொத்தமா வலுவிழந்ததுக்கு பிறகுதான் இங்க மறுபடியும் இந்த காற்று நிரப்பதும். ஸோ அந்த புயல் வந்து அந்த மேகக்கூட்டங்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு இருக்கு. அந்த புயல் அங்கே கம்ப்ளீட்டாக முடிஞ்சாதான் அந்த மேகக்கூட்டங்கள் இழுக்கிறது வந்து நிறுத்தப்படும். வழக்கமாக கேரளாவுக்கு கிடைக்கிற மழை கிடைக்கும், தமிழ்நாடு கொஞ்சம் குளுமையாகும். ஆமாம். ஸோ ஒப்பீட்டளவில் இந்த ஜூலை மாதம் பெரிய அளவில் நமக்கு பருவமழை கிடையாது. இந்த மாதம் இறுதியில் எப்படி ஜூலை மாதத்தில் ஒரு காட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதம் ஜூலை மாச இறுதியிலையும் மறுபடியும் வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆகஸ்ட்ல ஒரு நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கையும் தராங்க. பட் நம்ம பொறுத்து தான் இயற்கையை நம்ம எப்படி ஒரு அப்சல்யூட்டா 100% கணிக்க முடியாது இல்லையா, எது வேணாலும் நடக்கலாம். பட் இப்போதைக்கு மழை இல்லை, வெயில் அடுத்த சில நாட்களுக்கு இன்னும் உக்கிரமாகத்தான் போகிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.